தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மாண்புமிகு ஆளுநர் எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. உங்களுக்கே தெரியும், இப்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவராக இருக்கின்றவர் மரியாதைக்குரிய நாராயணன் அவர்கள். நம்முடைய அண்டை மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் படித்தது முழுமையும் தமிழ் வழி கல்வி அரசு பள்ளியில்தான் படித்து மிகப்பெரிய விஞ்ஞானியாக, உலகத்திலேயே மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் வரிசையில் முதலிடத்தில் இருக்கின்றவர் மாண்புமிகு நம்முடைய மரியாதைக்குரிய திரு நாராயணன் அவர்கள். அதற்கு முன்னால் கூட சிவன் என்பவர் இருந்தார். அவரும் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். இதுபோல் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், ராஜாராம், நம்முடைய சகோதரி வினிதா, நம்முடைய ஊரை சேர்ந்த நம்ம அருண் சுப்பையா, சகோதரி தென்காசியைச் சேர்ந்த சகோதரி நிகர் உட்பட 10க்கு மேற்பட்ட விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே தமிழ் வழியில் படித்தவங்க, அரசு பள்ளியில் படித்தவங்க. ஆகவே இதற்கு இணையாட்டு நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அவங்க மாநிலத்தில் யாரும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு கல்வியில் சிறந்திருக்குது. அதுவும் அரசு பள்ளி, அரசு பல்கலைக்கழகம், அரசு பொறியியல் கல்வி, அரசு மருத்துவ கல்வி அப்படின்னு சொன்னாலே மிக ஆர்வமாக உலகம் முழுவதும் இருந்து படிக்க வர்றது அரசு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் தான். ஆகவே அவருடைய நோக்கம் என்னன்னு தெரியல. 100% மிகச்சிறந்த கல்வியை கொடுப்பது அரசு பள்ளி. ஆனால் பாரத பிரதமர்கிட்ட தான் கேட்கணும், சரியான முறையில் வெளியுறவு கொள்கையை வகுக்கலையோ அல்லது நடைமுறைப்படுத்தலையோ தான். நம்ம எல்லா பெரிய கல்வியாளர்களும் அதை தான் சொல்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் பாரத பிரதமர் டூர் ப்ரோக்ராமுக்கு அவங்கள வரவேற்கிறதுக்கு, கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர, ஒரு முறை கூட பாரத பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சரை தன்னோடு அழைத்து சென்று அந்த வெளிநாட்டில் உள்ள அதிபர்கள், ஜனாதிபதி, பிரதமரோட பேசுவதற்கு ஒரு அமைச்சரையும் கூட்டிகிட்டு போகல. வெளியுறவுத்துறை அமைச்சரை ஒரு காலம் கூட்டிட்டு போகல. அதுவே நமக்கு வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும். எனக்கு தெரியல, மாண்புமிகு பாரத பிரதமரோ நம்முடைய அமெரிக்க அதிபரோ என்ன பேசுகிறாங்கன்னு இதுவரை வந்திருக்கா? ஆனால் நீங்கள் பத்திரிகைகள், ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, நிறைய இடங்கள்லேருந்து என்ன வருது அப்படின்னா, அதானிக்கு ஒரு குற்றச்சாட்டு அங்கே வந்ததாகவும், அது ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே அங்கே பதிவு பண்ணதாகவும், அது சார்ந்த பேச்சு அவர்கிட்ட போகிறதுனால அவர் இவங்க ஒரு ஆளுக்கு தான் வராங்கிறதுனால அப்படி ரியாக்ட் பண்ணுறதாட்டு சொல்கிறாங்க. உண்மையாக பையா தெரியாது. இது உண்மை இல்லை, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. நான் அரசியலுக்காக சொல்ல ஒன்று சொல்கிறேன். நம்முடைய மாண்புமிகு குற்றச்சாட்டு சொன்னவங்க ஆட்சியில் இருந்த காலத்திலலாம் நிலக்கரி கொள்முதல் பண்ணுறதுக்கு அதானியோடு ஒப்பந்தம் பண்ணாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆடிட் ஜெனரல் நிலக்கரி கொள்முதல் பண்ணி அனுப்புனதில் ஒப்பந்தப்படி அனுப்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பந்தம் 7 எரிதிறன் 6 எரிதிறன்னா 4 எரிதிறன் உள்ளது தான் அனுப்பியிருக்காங்க. அதில் முறைகேடு நடந்ததில் 826 கோடி ரூபா மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்லலை, ஆடிட் ரிப்போர்ட்டு இருக்குது. அப்படின்னா அப்போது யார் முதல்வராக இருந்தால் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கு, அதையும் சேர்த்து நடவடிக்கை எடுக்க சொன்னால் வரவேற்கும்.